இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இதுல அம்மா அதான் அம்மா ஒரே வார்த்தை சிம்பிள் இல்லை. அது வந்து அஹ், நான் அம்மா ஆற வரைக்கும் ஃபுல்லாக கூடவே இருந்து அப்படி அன்பிலீவபிளாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹியூஜ் பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக. ஸோ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டைம் எங்க மீட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து அஹ், இல்ல ஓகே இப்போ அது கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம் காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை பெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுபாராவ் கான்சர்ட் ஹால். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 காலை 6:30. டிக்கெட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா. ஆரோக்கியம் நேச்சுரலா. நீங்களே காமிச்சிருங்க. ஒரு செக்மெண்ட் வந்து கமல் சார் வந்து பாடுற மாதிரி பயம் பாட்டு இல்லையா? பயங்கர பயம். அன்னும் அங்கே போய் எப்படியா உட்காந்து பாட போகிறோம் நம்ம. அஃப்கோர்ஸ் இசை ஞானி. ஃபர்ஸ்ட் இயர் பாடும்போது ஜீவாமா இருந்தாங்க. நான் செகண்ட் இயர் பாடும்போது அவங்க இல்லை. நான் பாடும்போது ஐ வில் நாட் பி லுக்கிங் அட் ஹிம் அட் ஆல். ஒன்லி பிஜிஎம் போது தான். ஏன்னா எனக்கு ஐயோ நம்ம ஒழுங்காக பாடிட்டோமே. போத் ஆஃப் அஸ் அன்கண்டிஷனலாக வி ஹேவ் லவ் ஃபார் ஈச் அதர். ஸ்பெஷல் பாண்ட் ஆல்மோஸ்ட் டெய்லி பேசுவோம். டெய்லியும். ஆமாம். நாங்களாம் எப்படி ஒரு குரூப்பாக வளர்கிறோமோ அது மாதிரி எங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் வளரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். பாடல் வாய்ப்புகள் என்ன பாடல் வேணும்? என்னோட பர்சனல் ஃபேவரட் கேட்கலாம். கேட்கலாம். ஓகே. தூந்திருந்த கேணிலோ பால் சுரக்க கூடுமையா தூதுவள காம்பிலுமே தேன் வழியாதோ. ஒரு சில பிக்சர்ஸ் இருக்கு. ம். ஸோ இதுல ஏதாவது ஒரு பிக்சர் திருப்பி சைந்தவி டக்குன்னு என்ன மைண்டுக்கு வருதோ அதை ஷேர் பண்ணுவீங்க. ஐயோ எஸ். அம்மா. இதுல அம்மா எத்தனை அம்மா பாருங்க. அம்மா 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 அண்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனோட அம்மா. ஆமாம் 3 ஜென்ரேஷன்ஸ் இருக்கு இதில். அதான் அம்மா ஒரே வார்த்தை சிம்பிள். இல்லை. அது வந்து எனக்கு வந்து நான் அம்மா ஆற வரைக்கும் ஃபுல்லாக கூடயே இருந்து ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக நான் எங்கே போனாலும் என் கூட வந்துட்டு என்னோடய கெரியருக்காக அவங்க வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு கூடவே இருந்து அப்படி அன்பிலீவபிளாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஹியூஜ் பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக. அடுத்து வந்து எனக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவளை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பாடு. சரி நம்ம எப்படி விட்டுட்டு வருது, நம்ம ஒரு 1008 சிந்தனை எப்படி குழந்தைய விட்டுட்டு போகிறது, பாட முடியுமா, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் பாடு, நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தைரியம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்மளாலையும் தைரியமாக ஃபஸ்ட்டு டைம் நான் ஒரு 1.5 வருஷம் கோவிட்னால எப்படியுமே வெளியிலே போகல. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கிட்ட வந்து வீட்லேருந்தே பாடியிருந்தேனே தவிர ஐ டென்ட் ஸ்டெப் அவுட். ஏன்னா இவளுக்கு எதுவுமே வந்துடக்கூடாது. நம்ம வெளியில் போய் எதையாவது எடுத்துகிட்டு வந்து வீட்டில் இருக்கிற உங்கள் பெரியவங்களுக்கோ இல்லை இவளுக்கு எது கொடுத்துடக்கூடாதுங்கிறதுல வந்து ரொம்ப. ஸோ அதுக்கு வந்து இப்போ வரைக்குமே எனக்கு எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி என் பொண்ணுக்கும் வந்து அவங்க மறுபடியும் ஸ்டார்ட்ல இருந்து நான் இருந்தா நான் தான் எல்லாமே பண்ண அவளுக்கு. நான் இல்லைன்னா ஷீ இஸ் வெரி கம்ஃபர்டபிள் வித் மை மதர். ஸோ கண்டிப்பா. ஓகே. இப்போ அவங்க 2 பேர் பாண்டை பத்தி சொல்லுங்க. உங்க 2 பேர் பாண்ட் சொல்லிட்டீங்க, அவங்க 2 பேர் பாண்டிங். அதாவது 2 பேரும் வந்து சண்டையும் போட்டுப்பாங்க. 2 பேரும் பயங்கர இதுவாகவும் இருப்பாங்க. ஓகே. லைக் ஒரு 2 நாள் பார்க்கலன்னா அப்படியே பயங்கரமாக வந்து இவ கட்டிலாம் பிடிச்சிப்பான் எங்கள் அம்மாவை. ஆனால் வந்து சண்டையும் போட்டுட்டு நான் அவன் மேலே கோவமா இருக்கேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அந்த மாதிரியும் இருக்கும். பட் ஆனால் பயங்கர க்ளோஸ் 2 பேருமே. அந்த இவங்களுக்கும் வந்து ஒரு நாள் கூட அவளை பார்க்காம இருக்க முடியாது. அவளுக்கும் அவ ஷீ டெஃபினெட்லி வாண்ட் டு சே. ஆமாம் அந்த மாதிரி. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்போ லைக் நான் காலையில் வந்து ஸ்கூலில் எழுப்பி அவளுக்கு அனுப்பணுன்னா அது ஒரு பெரிய டாஸ்க்கு. அவளை எழுப்பி அவளை ரெடி பண்ணி அனுப்பி அவளுக்கு டிஃபன் ஊட்டி விட்டு அவளை குளிப்பாட்டி அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு ஸ்கூலில் டைமுக்கு கொண்டு விடுறதுக்குள்ளே அப்படியே பயங்கரமாக போகும். ஆனால் நான் சப்போஸ் ஷூட்டிங் போயிட்டேன், எனக்கு ஜி ஷூட்னா காத்தாலே பிக்கப் வந்துடும். ஸோ அன்றைக்கி வந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி போயிடனா எங்கள் அம்மா தான் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. அப்போ வந்து கூப்பிட்டோடனே எழுந்துருவா.
சமத்தா சாப்பிட்ருவா, சமத்தா குளிச்சிருவா, சமத்தா ட்ரெஸ் பண்ணி எல்லாமே சமத்தா பண்ணிடுவா. எங்கள் அம்மா சொல்லுவா, ஃபஸ்ட்டு அவள் தான் ஃபஸ்ட்டு கொண்டு போய் ஸ்கூலில் விட்டேன், நீ இல்லைன்னா அவள் எல்லாம் சமத்தா இருக்க, நீ வந்தாலும் உன்னை பார்த்தோன்னே இது பண்ணுறான். அடப்பா அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ சொல்றீங்க மேம், இப்போ ஃபர்ஸ்ட் டே இந்த ஸ்கூல்ல விடுறது அதெல்லாம் சொல்றீங்கல்ல, ஆமாம். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்பயும் போல எல்லாரும் மாதிரி அழுது அடம் பிடிச்சி அப்படியா? இல்லை, ஃபஸ்ட்டு வீக் ஃபுல்லாக ஜாலியாக போனான் அவள். சரி. ஸோ ரொம்ப ஹாப்பி, ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது, நான் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் செகண்ட் வீக் அழ ஆரம்பிச்சா. ஏய் என்னடி ஃபர்ஸ்ட் வீக்லாம் ஜாலியாக போயிட்டு செகண்ட் வீக் எதுக்கடி அழறேன்னா, இல்லை எல்லாரும் அழறானா நானும் அழணும் போல இருக்கிறேன், நீ வந்து தான் நீ மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணும் அழக்கூடாது, அவங்களும் அழறா நீ அழக்கூடாது, நீ ஜாலியாக தானே போகிற, ஜாலியாக போயிட்டு வர அப்படின்னு சொல்லி. ஓகே, சூப்பர், சமத்து குழந்தை ஆயிட்டேன். ஆமாம். அதுல என்ன வேர்ட்ஸ் போடுறதுன்னு எனக்கு நீங்களே காமிச்சிருங்க போட்டோவை. இதுல என்ன வேர்ட் போடுறதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. இந்த 2 லெஜெண்ட்ஸ் என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த கமல் சாரோட இருக்கிறது, அது வந்து ஒரு ராகமல்லிகான்னு சொல்லிட்டு ஒரு ஷோ. ஓகே. அதுல வந்து நான் ஃபைனலிஸ்ட்டு ஃபர்ஸ்ட் சீசன்ல. நிறைய பேர் இப்போ சிங்கர்ஸாக இருக்கிற நிறைய பேர் அங்கேருந்து நாங்கள். ஆமாம். ஸோ சுபஸ்ரீ தனிக்காச்சலம் எங்களோட மென்டார், அவங்க வந்து அந்த ஷோ வந்து கமல் 50 செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. ஆமாம். ஸோ அது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணாங்க. அப்போ வந்து நாங்கள் ஃபுல் ஷோக்கு வந்து கோரஸ் பாடிட்டு இருந்தோம். பட் அட் ஒரு செக்மெண்ட் வந்து கமல் சார் வந்து பாடுற மாதிரி டியூஎட்ஸ். ஸோ அந்த டியூஎட்ஸ் பாடுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டியூஎட் கிடச்சிது. ஸோ அப்படி எனக்கு வந்து நான் அவரோட பாட வேண்டிய பாட்டு வந்து மாருகோ மாருகோ மார்கை, அந்த பாட்டு சதி லீலாவதிலன். ஸோ அதுதான் இது. நான் அந்த ஷோவில் வந்து அவரோட அந்த பாட்டு பயங்கர ஆப்வியஸ்லி அந்த ஒரு ஆரா இருக்குல்ல, அவரை சுற்றி ஒரு கரிஸ்மா, அந்த பர்சனாலிட்டி. அண்ட் நம்ம அப்போ பிளேபேக் சிங்கரும் கிடையாது, ஒன்றுமே. ஆமாம், அந்த டைமில். ஸோ அங்கே போய் எப்படியே உட்காந்து பாட போகிறோம் நம்ம. ஸோ நான் பாடும்போது ஐ வில் நாட் பி லுக்கிங் அட் ஹிம் அட் ஆல், ஒன்லி பிஜிஎம் போது தான். ஏன்னா எனக்கு ஐயோ நம்ம ஒழுங்காக பாடிட்டோமே, ஏதாவது நம்ம அவர் பார்த்துட்டே பாடுறது தப்பு பண்ணிட்டா இல்லை விட்டுட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயம். இது வந்து அஃப்கோர்ஸ் இசை ஞானி. அவரோட வீட்டில் வந்து கொலுக்கு நான் பாடியிருக்கேன், 2 years பாடியிருக்கேன் அவரோட கொலுக்கு. அப்போது எடுத்த பிக்சர். ஃபஸ்ட் இயர் பாடும்போது ஜீவாமா இருந்தாங்க, செகண்ட் இயர் பாடும்போது அவங்க இல்லை. மெமரபிள் பிக்சர் டெஃபினட்டாக. அவரோட இசையிலையும் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு, கோரஸ் பாடியிருக்கேன், மெயினும் பாடியிருக்கேன். அண்ட் டு சிங் அட் ஹிஸ் ஹவுஸ் ஃபார் கொலு எல்லா ஆர்டிஸ்ட்டும் பாடியிருக்காங்க அவங்க வீட்டில். ஸோ இட்ஸ் சம்திங் லைக் இப்போ நம்ம என்ன சொல்ல, சிங்கராக பிறந்ததுக்கு இப்போ இதெல்லாம் பண்ணிட்டோம்பாங்கிற மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி பிளெஸ்ஸிங். அல்ல இதெல்லாம் லைஃப் லாங் வந்து ட்ரெஷர் பண்ண வேண்டிய மொமெண்ட்ஸ். ஆமாம், அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் அக்கா மலரக்கா. டெஃபினெட்லி அன்கண்டிஷனல். 2 பேருக்குமே எங்களோட போத் ஆஃப் அஸ் அன்கண்டிஷனலாக வி ஹாவ் லவ் ஃபார் ஈச் அதர். அந்த மாதிரி கம் வாட் மே வி ஆர் தேர் ஃபார் ஆல் ஃபார் த ஈச் அதர், அந்த இது. அண்ட் மலரக்கா வந்து ஷீ இஸ் ஆல்சோ மை பார்ட்னர் என்னோட டிவ்ரி க்ளோதிங். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வந்து வி லான்ச்ட் இட் அண்ட் இட் இஸ் ஆன்லைன் ரைட் நவ். ஸோ அந்த ஒரு மிட் நைட்டில் ஒரு 1 o'clock 2 o'clock அந்த மாதிரி கூட ஒரு பர்சனுக்கு நீங்கள் கால் பண்ணி ஏதாவது பேசணும்னா ஐ திங்க் ஷீல் பி தேர் ஃபார் யூ. உண்மையாமா? கண்டிப்பாக. ஆமாம், அதாவது யூ கேன் கவுண்ட் ஆன் ஹர் எனி டைம் எனி மினிட். அந்த பர்சன் மலரக்கா. ஃபர்ஸ்ட் டைம் எங்கே மீட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து இல்லை, ஓகே, அதான் சொன்னால் வேற எங்கேயும் போவோம். ஸ்பெஷல் பாண்ட். ஆல்மோஸ்ட் டெய்லி பேசுவோம். டெய்லியும்? ஆமாம், டெய்லி பேசுவோம். அப்போ அதில் போடுறது உண்மை தானே? அலாதி அன்பு கரெக்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் செட். ஓகே, சரி. ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்? பிகாஸ் இது வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துட்டோம். பிரீத்தி அக்கான்னு மென்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும், பிரியா அட்லின்னு மென்ஷன் பண்ணுறது. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வித் யூ. ஸோ எனக்கு வந்து 2014லேருந்து பிரியா அட்லி அவங்கள தெரியும். அண்ட் அவங்க மூலமாக எனக்கு வந்து மாலிகா, ஜனனி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. ரவிக்குமார் சாரோட டாட்டர்ஸு ஜஷுவும் இருக்காங்க. அண்ட் பிரீதாக்கா வந்து இந்த கேங்கோட இவங்கெல்லாம் சேர்ந்து ஹேங் அவுட் பண்ணும்போது பிரீதாக்காவும் மீட் பண்ணி, பிரீதாக்கா, சுமாக்கா, இந்திராக்கா எல்லாருமே வி மெட். அண்ட் ஸோ இது வந்து ஒரு கேங் ஆக்சுவலி. இந்த கேங் இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஆல்வேஸ் யூ நோ தட் தேல் பி தேர் ஃபார் யூ. ஒரு வைப் நமக்கு வரும் இல்லையா? ஸோ ஜாய் வந்து
சம்டைம்ஸ் இந்த கேங்கோட வருவா. பட் ஜாய் வந்து எனக்கு 2013லேருந்தே தெரியும். பிகாஸ் ரொம்ப க்ளோஸ் வந்து ஜாய். ஆமாம், ஜாய் இப்போ வரைக்கும் நிஜமாவே ஒரு நல்லா இவங்க எல்லாருமே சொல்கிறேன் பயங்கரமாக they'll wish well for you. அண்ட் நம்மளுக்கு எது ஒன்றுனாலும் அவங்க வந்து யூ கேன் கவுண்ட் ஆன் தெம். அவங்கள்ட்ட நீங்கள் பேசலாம், இல்லை அவங்கள ஹெல்ப் கேட்கலாம், இல்லை அவங்க கண்டிப்பாக கேட்காமே they'll come forward to help. அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஸோ ஜாயோட பையன் ஜேடன் இருக்கா, மாலிகாவோட பொண்ணு ஆர்னா, பிரியாவோட பையன் மீர், அஃப்கோர்ஸ் பிரீதாக்காக்கு பெரிய பசங்க 3 பேருமே, அவங்க ஆமாம் ஆதி, ஸ்ரீஹரி, கிரிஷ் எல்லாருமே. அண்ட் ஜனனிக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஸோ தன்வி அண்ட் யாழ். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, எங்களோட ஒரு குரூப் மாதிரி. என்ன ஹாப்பினஸ் மேம் இருக்கும் போனா? ஜென்ரலாக நாங்கள் ஜென்ரலாக சாப்பிட்றதுக்கு மீட் பண்ணுவோம் ஏதாவது எப்பயோ ஒரு ஏன்னா நீங்கள் எல்லாரும் ஒன்றா அட் அ டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். ஆமாம், குரூப்பில் இருந்து ஆல்வேஸ் அவைலபிள். பட் அட் அ டைம் இப்போ பிரியா பார்த்தீங்கன்னா இப்போ பாம்பேல தான் இருப்பாங்க. இப்போ ஒரு கஷ்டம். மாலிகா வந்து அவங்க வந்து NLP ஆமாம் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க பயங்கர பிஸியாக இருக்காங்க அந்த ட்ரைனிங்கில். அண்ட் பிரீதாக்கா ஆஃப்கோர்ஸ் எல்லாமே பிரீதா பேலஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்டுடியோ மேனேஜ்மெண்ட், ஃபேமிலி, ஹரி சாரோடது எல்லாமே அவங்க தான் மேனேஜ் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் பசங்க இருக்காங்க. எல்லாருமே நாங்கள் நினைப்போம் சரி நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோமோ அந்த மாதிரி பசங்களும் நம்ம வளர ஃப்ரெண்ட்ஸாக பிகாஸ் நாங்கள்லாம் ஒரே டைமில் விவர். இப்போ மாலிகா வந்து ஷீ டெலிவர்ட் இன் மார்ச், ஐ டெலிவர்ட் இன் ஏப்ரல், ஐஷு வந்து டெலிவர்ட் இன் மே அண்ட் ஆமாம். ஸோ ஜூலையில் வந்து சுகன்யா டெலிவர் பண்ணா, தீக்ஷிதா வந்து ஷீ டெலிவர்ட் இன் ஏப்ரல். அந்த மாதிரி எல்லாருமே கிவ் ஆர் டேக் 1 month 2 months ஆர் 1 week 2 week அந்த டிஃப்ரென்ஸில். ஸோ நாங்களாம் எப்படி ஒரு குரூப்பாக வளர்றோமோ அது மாதிரி எங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனும் வளரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கு தெரியல சேர்றாங்களா எப்பயாவது ஒரு வாட்டி தான். அண்ட் பசங்கன்னா யூ கான் ஜஸ்ட் டெல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சொல்ல முடியாதுல்ல. தேல் டேக் சம் டைம். திடீர்னு விளையாடிட்டு இருப்பாங்க, திடீர்னு சண்டை போட்டுப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கு. பட் அஃப்கோர்ஸ் தே ஆல் நோ ஈச் அதர் வெரி வெல். அண்ட் எல்லாமே இது வந்து எனக்கு கம்ப்ளீட்டா சர்ப்ரைஸா இருந்த ஒரு மொமெண்ட். உங்க சோஷியல் மீடியா ஹேண்டில் செம்ம சர்ப்ரைஸா இருந்தது. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். இது வந்து மியூசிக் அகாடமியோட 75th இயர் செலிப்ரேஷன். அப்போ வந்து நான், சுபிக்ஷா ரங்கராஜன், பிரியா நாங்கள் 3 பேருமே வந்து ப்ரேயர் பாடினோம் அந்த செலிப்ரேஷனுக்கு. அதுக்கு வந்து அப்போ அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அவர் வந்தார். ஸோ ப்ரேயர் பாடின பசங்களுக்குலாம் வந்து அவர் இது கொடுக்கணும், கிஃப்ட். பட் ஆனால் அவர் வெறும் கிஃப்ட் மட்டும் கொடுக்காம எல்லாருக்கிட்டையும் கேட்டார், உன் பேர் என்ன, என்ன ஆக போகிற நீ பெருசானதுக்கு அப்புறம் அப்படிலாம் வந்து. அதாவது நான் சொல்றேன் எப்பவுமே தெளிவா. ஓகே. ஸோ நான் ஐ வாண்ட் டு பிகம் அ சிங்கர் அப்படின்லாம் சொன்னேன். ஸோ அப்போ எடுத்த பிக்சர் தான் இது. ஆனால் இந்த பிக்சர் கிடைக்கிறதுக்கு ஒரு மாதிரி அது ஒரு போராட்டம் இருந்திருக்கும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம இப்பெல்லாம் ஃபோன் கேமராஸ்லாம் இருக்கு. ஸோ அப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த செல்ஃபோன்ஸே கூட அப்போ ஈவெண்ட்டுக்குள்ளே அலவுட் கிடையாது. ஏன்னா அப்போ அவர் வந்து இன் பவர் பிரசிடென்ட் அவர். ஸோ அதனால் ஒன்றுமே ஆமாம். நம்ம அந்த ஈவெண்ட்டுக்கு 2 hours முன்னாடி வி ஹேட் டு கோ இன் வித் லீவிங் ஆல் இது நோ ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபி, நோ செல்ஃபோன்ஸு, நத்திங். அந்த ஸ்ருதி பாக்ஸ் கூட அவ்வளோ செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க செக்யூரிட்டி. எங்களுக்கு அந்த ப்ரேயர் பாடுறதுக்கு ஸ்ருதி பாக்ஸ் வேணும் எங்களுக்கு, அது இல்லாமல். பட் ஆனால் வந்து இல்லை அதில் பேட்டரி இருக்குது உள்ளே விட முடியாது அந்த மாதிரிலாம் சொல்லி, இல்லை இது இல்லாமல் எங்களால் பாட முடியாதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு 20 minutes கழிச்சு தான் the rest of them can start leaving. அதான் ப்ரோட்டோகால் ஃபார் எனி கவர்மெண்ட் ப்ரோக்ராம் ஆர் எனி திங். இஃப் எனிபடி ஹூ இஸ் கம்மிங் பெரிய ஆமாம் அவங்க கிளம்பி அவங்களுக்கு ஒரு ஹெட் ஸ்டார்ட் அப்புறம் நிறைய நேரம் கழிச்சு தான் ஆடியன்ஸ் கேன் டிஸ்பர்ஸ். ஸோ நாங்கள் வந்து அது ஒரு அப்படியே அவர் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு வியப்பில் இருந்தது. ஸோ இது வந்து மியூசிக் அகாடமி கிட்டேருந்து வாங்கி ஆமாம் அது. ஓகே மேம், லாஸ்ட் டாபிக் ஸ்பெஷல் 1 3 கார். ஆமாம், ஃபாதர் அண்ட் டாட்டர், மதர் அண்ட் டாட்டர் அண்ட் ஆல் தி 3 of us. ஆமாம், இந்த பிக்சரே எக்ஸ்பிளைன்ஸ் எவ்ரிதிங். அது 3 கார் சிம்பிள். எனக்கு 2 அண்ணாவும் இருக்காங்க, அதுவும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்கு 11 years and 10 years எல்டர் எங்கள் 2 அண்ணாவும். ஸோ டெஃபினட்டாக அது பயங்கர ஸ்பெஷலான பாண்டு தான். நான் வந்து எங்கள் அப்பா அம்மாங்கிறதுனால சொல்கிறேன்னு இல்லை, பட் டெஃபினட்டாக should be blessed to get parents like them. சூப்பர். இவ்வளோ நேரம் நான் கேள்வி கேட்டு ஒரு சில மூமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அது ஒன்று, ஒரு சில முக்கியமான பர்சன்ஸ் உங்களோட கேள்வி
ஒரு சில முக்கியமான பர்சன்ஸ் வந்து கேள்வி கேட்க ஆசைப்படுறாங்க. போடுங்க. இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரசன்ஸ் மேட் பை பெஸ்ட் எடிஷன் 2 பை சில்வர் ட்ரீ. நடைபெறும் இடம் சார் முத்தா வெங்கட சுபாராவ் கான்சர்ட் ஹால். நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 17 மாலை 6:30. டிக்கெட் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா. ஆரோக்கியம் நேச்சுரலா.